ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட் ஸ்டெப்போட ஃபோர்த் பார்ட் பார்க்க போறோம். ஸோ போன பார்ட்ல சப்செட்டை பத்தி பார்த்தோம். அதை எப்படி இன்டர்வலா யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோல. அதே மாதிரி வென் டயக்ராம்னா நான் என்னன்னே சொல்லாம உங்களுக்கு இங்க ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்செட் எப்படி இன்டர்வலா யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ சப்செட்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ரெண்டு செட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ, இதுல வந்து 1 2 3 டாட் 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 அப் டு 9 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த செட் பி எடுக்கிறோம் அண்ட் அந்த செட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 5 7 இப்படி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஏலையும் இருக்கும். ஸோ 3 5 7 அந்த டாட் டாட் டாட்ல இருக்கு. பட் எல்லா எலிமெண்ட் ஆஃப் பி, எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் பி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா பி இஸ் அ சப்செட் ஆஃப். ஸோ இதுதான் சப்செட்டை பொறுத்தளவில் ஐடியா. இன்டர்வல்னா என்ன? ஸோ நம்ம எல்லாருமே வந்து இன்டர்வல்னா என்ன நினைப்போம்? நம்ம ஸ்கூல்ல வந்து 2 பீரியட் இல்லை ஒரு 3 பீரியடுக்கு அடுத்து ஒரு இன்டர்வல் வரும். லஞ்ச் இன்டர்வல் இல்லாட்டி டீ இன்டர்வல் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி இன்டர்வல் அப்படிங்கிறது இங்க மேக்ஸ்ல பிரேக் ஆஃப் நம்பர்ஸ். நான் எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ல எழுதல, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கணும்னா இப்படி எழுதுறேன். ஸோ என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து நம்ம 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. இதை வந்து நம்ம எப்படி இன்டர்வல்ஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஏன் 2 பிராக்கெட் போட்டேன்னா 2 டைப் ஆஃப் இன்டர்வல் பார்க்க போறோம். தட் இஸ் ஓப்பன் இன்டர்வல் அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சப்செட்னா என்னன்னு சொல்லிடுறேன். பி இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் ஏல இருந்தா பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதோட டெஃபினிஷன் நான் இங்க போட்டுறேன். இன்டர்வல்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் எக்ஸ்ல இருந்து y வரைக்கும் எடுக்க போறோம். பேசிக்கா இந்த பிராக்கெட்ஸ் எல்லாமே மாறும். நான் இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நார்மல் பிராக்கெட்ஸ் எடுப்பேன். பட் பிராக்கெட்ஸ்ல தான் இந்த 2 டைப்பே வரும். ஸோ இன்டர்வல்ஸ்னா ஒரு நம்பர் எக்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் y வரைக்கும் நாம நம்பர்ஸை மட்டும் எடுக்கணும். அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸை மட்டும் எடுத்தோம்னா அதுதான் இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இந்த 2 டைப் ஆஃப் இன்டர்வல் நாம இப்ப சொல்றேன். ஓப்பன் இன்டர்வலுக்கு வந்து இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் இன்டர்வல்னா என்ன? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். இந்த செட் ஏக்கான ஒரு ஓப்பன் இன்டர்வல் எப்படி இருக்கும்னா 0, 10. ஸோ ஓப்பன் இன்டர்வல்னா என்னன்னா இந்த எண்ட் எலிமெண்ட்ஸ் நாட் இன்க்ளூடட். எண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். ஸோ நீங்க இன்டர்வல்ஸ் எழுதிக்கோங்க. டேக்கிங் நம்பர்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்னு ஒரு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டைப் இருக்கு, ஓப்பன் இன்டர்வல் அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கான பிராக்கெட் இந்த பிராக்கெட், அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கான பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வலுக்கான பிராக்கெட் வந்து என்னன்னா எண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். அப்போ இந்த செட்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1, 2, 3 டாட் 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 அப் டு 9 வரைக்கும் எழுதணும். நோட் பண்ணீங்கன்னா இந்த 0வும் நம்ம எழுதியிருக்க மாட்டோம், இந்த 10ஐயும் நம்ம எழுத மாட்டோம். அந்த 2 எலிமெண்ட்டையும் விட்டுட்டு தான் நம்ம அடுத்த செட்டே எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்டர்வல். ஸோ எக்ஸ் ஒய் நீங்க இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இன்க்ளூடட். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இன்க்ளூடட். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி 0, 10 போட்டு 1, 2, 3 டாட் 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 9, 0 and 10 which are x and y are not included. அடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்னா என்ன? ஸோ நீங்களே எல்லாத்தையும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. x and y are included. x and y are included. அதாவது இதே 0, 10 வந்து நம்ம ஓப்பன் இன்டர்வல் எழுதுனால நான் இங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் எழுதுறேன். ஸோ இங்க என்ன ஆகும்? இங்க வந்து நம்ம 0 எடுக்காம நம்ம எழுதணும். 1ல இருந்து அடுத்த நம்பர்ல இருந்து எழுதணும். இங்க வந்து அந்த 0ல இருந்தே எழுதுவோம். 0, 1, 2, 3 அப் டு 10 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இதே இதை நீங்க இங்க இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் எழுதிக்கலாம். தட் இஸ் எண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட். நாட் இன்க்ளூடட் வந்து ஓப்பன் இன்டர்வல், இன்க்ளூடட்னா க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற எண்ட் எலிமெண்ட்ஸ் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல வந்துடும். ஸோ
இதுதான் சப்செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஆஃப் ஆர். இன்னொரு டைப் இருக்கு, that is semi open or closed. ஸோ இந்த டைப்புக்கு வந்து நான் இப்போ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் அழிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம செமி ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்டர்வல்னா என்னன்னா, இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இன்க்ளூடட், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இன்க்ளூடட். இதே க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்க்ளூடட். ஸோ இதே டெஃபினிஷன் தான், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்க்ளூடட். ஸோ இந்த நாட் இன்க்ளூடட் பதிலாக இன்க்ளூடட்னு இங்கே வந்துடும். ஸோ செமி ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல்னா நம்ம ஒரு சைடு ஓப்பன் இன்டர்வலும் இன்னொரு சைடு க்ளோஸ்ட் இன்டர்வலும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் கமா ஒய்னு நான் ரெண்டு நம்பர்ஸ் எடுத்தேன், சாரி இது வந்து ரெண்டு வேரியபிள்ஸ். ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இதுல எக்ஸ் வந்து நாட் இன்க்ளூடட், எக்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட், ஆனா ஒய் வந்து இன்க்ளூடட், ஒய் இஸ் இன்க்ளூடட். ஏன்னா எக்ஸ் சைடு வந்து ஓப்பன் இன்டர்வல் இருக்கு, அந்த ஓப்பன் இன்டர்வலுக்கு நாட் இன்க்ளூடட், அண்ட் ஒய் சைடு வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு, ஸோ ஒய் வந்து இன்க்ளூடட். இதே மாதிரி நம்ம இன்னொன்று எழுத முடியும், அதாவது எக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி ஒய்யை நாட் இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். ஸோ இதுதான் செமி ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா நாம எழுதிடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 1,10 அப்படின்னு வச்சோம்னா இது வந்து 1 வரக்கூடாது, ஏன்னா அந்த சைடு ஓப்பன் இன்டர்வல். அப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3, 4 அப் டு 10 வரைக்கும் நம்ம எடுப்போம். 10 வந்து இன்க்ளூடட் ஏன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல், 1 வந்து நாட் இன்க்ளூடட் ஏன்னா ஓப்பன் இன்டர்வல். இவ்வளவுதான் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் பொறுத்தவரை. அடுத்து நம்ம வென் டயக்ராம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வென் டயக்ராம் கடைசி டாபிக், அதையும் இந்த வீடியோல முடிச்சிருவோம். ஸோ வென் டயக்ராமோட டெஃபினிஷன் எப்படி இருக்கும்னா, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர், இது வந்து ஒரு வென் டயக்ராம் ஒரு பிக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிக்சர்ல இருந்தே செட் என்னுக்கும் டபிள்யூக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த செட் ரிலேஷன்ஸ் என்ன, டபிள்யூக்கும் இன்டீஜர்ஸுக்கும் நடுவில் இருக்க செட் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிக்சர் வந்து எப்பயுமே ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, இந்த ஸ்கொயருக்குள்ள எந்த இது வந்தாலும் அது யூனிவர்சல் செட். ஏன்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் தான் இருக்கிறதுலே பெரிய செட்டா இருக்கும், அதுக்குள்ளதான் எல்லா சர்க்கிள்ஸும் வரும். ஸோ ரெண்டு விஷயம், சப்செட் எல்லாமே சர்க்கிள்ஸ்ல டினோட் ஆயிருக்கும். இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் a subset of integer, whole number is a subset of integer. அப்ப இது ரெண்டுமே சர்க்கிள்ஸ்ல இருக்கு. அண்ட் the universal set ஆன இன்டீஜர்ஸ் வந்து ரெக்டாங்கிள்ஸ்ல நாம மென்ஷன் பண்றோம். ஸோ இது இங்க இது ஸ்கொயர் மாதிரி இல்ல, அந்த சர்க்கிள் மாதிரி இல்ல, பட் நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஸ்கொயர் அண்ட் அது வந்து ஒரு சர்க்கிள். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கொயர் ஆர் சர்க்கிள் கொடுத்தா பெர்ஃபெக்டா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் வந்து யூனிவர்சல் செட், அதுக்குள்ள எது வந்தாலும் அதோட சப்செட். ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து இன்டீஜர்ஸுக்குள்ள இருக்கனால ஹோல் நம்பர்ஸ் இஸ் a subset of integers. அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ்க்கு உள்ள இருக்கு, அப்ப நேச்சுரல் நம்பர் இஸ் a subset of whole numbers. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு எது எதுக்கு சப்செட் ஆர் யூனிவர்சல் செட்னு கொஷின்ஸ்ல 1 மார்க்ல வரும். ஸோ அதை நாம கொஷின்ஸ் பார்ட்ல பார்ப்போம். இப்போ நம்ம கொஷின் 1 போவோம். ரைட் த ஃபாலோயிங் ஆஸ் இன்டர்வல். ஸோ நம்ம சப்செட்டை இன்டர்வலா யூஸ் பண்ற ஐடியா படித்தோம், ஆனால் அது ரோஸ்டர் ஃபார்ம்ல இருந்தது. இங்க கொஷின் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நாம் என்ன படிச்சோம்னா, ஒரு சப்செட் ஆர் ஒரு இன்டர்வல் ஒரு எக்ஸுங்கிற வேல்யூல ஆரம்பிச்சு ஒய்ங்கிற வேல்யூல முடியும். இதுல எக்ஸ் அண்ட் ஒய் இன்க்ளூட் ஆச்சுன்னா ஸ்கொயர் பிராக்கெட், நாட் இன்க்ளூடட்னா நார்மல் அந்த பிராக்கெட்ஸ் போட்டுக்குவோம். ஸோ இதுதான் விஷயம். இந்த செட் பில்டர் ஃபார்ம்லயும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம XY கண்டுபிடிக்கணும், அதை அவங்களே கொடுத்துருவாங்க. -4 6 அப்படின்ட்டாங்க. ஸோ -4, 6. இப்போ எந்த பிராக்கெட் யூஸ் பண்றதுங்கிறது தான் நம்மளுக்கு இதுல புரிய வேண்டிய விஷயம். எந்த சைடு எக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கோ, அதாவது எக்ஸ் லெசர் than or equal to 6, இங்க ஈக்குவல் டு சைன் வரனால அந்த 6 இன்க்ளூடட். அப்ப இன்க்ளூடட் பிராக்கெட் ஆன ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். இன்னொரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் 4னு -4னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க அந்த ஈக்குவல் டு சிம்பிளை காணும். ஸோ நாம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் இந்த -4 சைட்ல
நார்மல் பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இது -4, 6 இவ்வளோதான் நாம் இதில் பண்ண வேண்டிய விஷயம். செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்ததை ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் சப்செட் ஃபார்ம்ல இன்டர்வல்ஸாக எழுதணும். ஸோ இது எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆருங்கிறதுனால -3.9 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ நாம் அதை எழுத முடியாது. ஸோ இதை மட்டும் நாம் எழுதிக்கலாம். அண்ட் செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ். அந்த எந்த சைடு ஓப்பன் பிராக்கெட் வரணும், எந்த சைடு க்ளோஸ் பிராக்கெட் வரணும், இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சால் போதும். ஸோ ஈக்குவல் டு வந்தா க்ளோஸ் பிராக்கெட், நாட் ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா ஓப்பன் பிராக்கெட். இவ்வளோதான் விஷயம். அண்ட் தேர்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு இப்போ போடுறேன். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் இஸ் greater than or equal to 0. அப்போ 0 இருக்க சைடு included bracket or square bracket. And x less than 7 RHSல இருக்கு or other sideல இருக்கு. அப்போ 7 not included. ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் அகைன் ஃபோர்த் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் நவ் கொஷின் 2. ரைட் த ஃபாலோயிங் இன்டர்வல்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ நாம் இங்கே வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து ரோஸ்டர் ஃபார்ம் வந்தோம். இங்கே ரோஸ்டர் ஃபார்ம்ல இருந்து செட் பில்டர் ஃபார்ம் எழுதணும். ஸோ இது ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி. அண்ட் அகைன் இந்த செட் எப்படி ஆரம்பிக்கணும்னா செட் ஏ எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கமா எந்த சைடு வந்து ஸ்டார்டிங் லிமிட்டோ அதை ஃபர்ஸ்ட் எழுதி -3 அண்ட் இந்த நார்மல் பிராக்கெட் இஸ் ஈக்குவல் டு not included and square bracket is equal to included. ஸோ இந்த சைன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் இங்கே வந்து -3 வந்து not included. அப்போ -3 less than x or x greater than -3 and x less than 0. ஸோ இப்படி நாம போடணும். ஸோ அவ்வளோதான் இந்த செட் பொறுத்தவரை. ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு செகண்ட் கொஷின், நான் தேர்ட் கொஷின் இப்போ திருப்பி சால்வ் பண்ணுறேன். ஸோ ஏ ஆர் லெட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பி வச்சுப்போம், ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் கமா எக்ஸ் வந்து 6ல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் நாட் இன்க்ளூடட். ஸோ இந்த பிராக்கெட் இருக்கனால நாட் இன்க்ளூடட். ஸோ 6 less than x or x greater than 6 and x lesser than or equal to 12. ஸோ இந்த பிராக்கெட் வரனால x lesser than or equal to 12. ஸோ இதுதான் பி செட். ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டை நான் உங்களுக்கு போட்டேன். 2 and 4 அகைன் ஹோம்ஒர்க். ஸோ இப்போ வென் டயக்ராம் பேஸ் பண்ண கொஷினுக்கு போகலாம். இது அவ்வளோவா எக்ஸாம்ஸில் வராது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேற கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த யூனிவர்சல் செட். ஸோ இங்கே எப்பயுமே ரெக்டாங்கிள் என்ன இருக்கோ அதுதான் யூனிவர்சல் செட். அப்போ இந்த இசட் தான் யூனிவர்சல் செட். அண்ட் ஓகே, நான் செகண்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் தரேன், நீங்கள் அதை ஹோம்ஒர்க்காக திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ எஸ் ஓ அப்படிங்கிற ஒரு செட் சப்செட் ஆஃப் ஈன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சிம்பிளோட அர்த்தம் என்னன்னா சப்செட்டா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். அவங்க ஓ சப்செட் ஆஃப் ஈங்கிறாங்க. பட் நாம சப்செட்னா எப்படி படிச்சிருக்கோம்னா ஓங்கிற செட் இருக்கு, நான் ஜஸ்ட் சர்க்கிள்ஸ் மட்டும் போடுறேன், ஓ அண்ட் தென் சப்செட் இ. இப்படி இருந்துச்சுன்னா ஓ இஸ் அ சப்செட் ஆஃப் ஈன்னு சொல்லலாம். அதாவது ஈங்கிற சர்க்கிளுக்கு உள்ள ஓ வந்துச்சுன்னா ஓ இஸ் அ சப்செட் ஆஃப் இ. இப்படி வரல, அதாவது நாம இங்க இப்படி போட்டிருக்கோமே தவிர இங்க இது ஒரு சர்க்கிளா இருக்கு, இது ஒரு சர்க்கிளா இருக்கு. அப்ப therefore they are not a subset. அப்போ இது வந்து false. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு கொஷின் நான் எழுதிடுறேன், ஏன்னா நான் இதை சால்வ் பண்ணிட்டேன். இஸ் ஓ a subset of z or o is a subset of z ன்னு நான் சொல்றேன், நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எழுதுங்க. ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஷினா இதை நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் இது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் அகைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்ஸ் L4 முடிச்சிட்டோம். அதாவது சப்செட் எப்படி இன்டர்வலா யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம் அண்ட் வென் டயக்ராம் பத்தி பார்த்தோம். அடுத்து ரெண்டு ஆப்ரேஷன் ஆஃப் செட், ஒன்று வந்து யூனியன் ஆஃப் செட், இன்னொன்று இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பத்தி அடுத்த L5ல பார்ப்போம்.